நம்முடைய சிந்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். இந்த வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த நாளிலே இந்த லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு இந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியினூடாய் இந்த பேசேஜில், இந்த பகுதி முழுவதும் என்பதில் கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு பாடத்தை, ஒரு செய்தியை நான் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதை சபைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 பேரை, நிறைய பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 3 பேருக்கும் அதிகமான நபர்களை, சம்பவங்களை அங்கே நிறைய சொல்லியிருக்குது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில். அதில் ஒரு 3 பேரை நான் உங்கள் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். இந்த 3 பேருடைய இயேசுவோடு அவர்கள் நடந்து கொண்ட, இயேசுவை அவர்கள் பயன்படுத்தின, இயேசுவிடத்தில் இருந்து அவர்கள் பெற வேண்டிய நன்மைகளாகிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தலில் அவர்கள் நடந்து கொண்ட விதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசியுங்களேன். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். ஒரு 100க்கு அதிபதி, அவனுடைய பிரியமான வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான். அவன் குணமாக வேண்டும் என்று அவன் விரும்பி என்ன செய்கிறான்? இயேசுவை கேட்டு அனுப்புகிறான். அதிலும் அவர் சொல்லும்போது அவன் வரல, அவன் கொஞ்சம் மூப்பர்கள், யூதர்களுடைய இதில் அந்த ஜபாலயத்திலும் மற்ற காரியங்களிலும் மூப்பர்களாக இருக்கக்கூடியவர்களை ஒரு ரெக்கமெண்டேஷனாக என்ன செய்தான் சொல்லி அவர்களை அனுப்பி அவர் வந்து சுகமாக்கும்படி அவரை அனுப்பினான் என்று சொல்கிறார். நீங்கள் என்னைக்காவது தியானம் பண்ணியிருக்கீங்களா? அந்த பகுதியை வாசிக்கும் போது இது என்னது, இது அவர் வந்து குணமாக்கும்படின்னு கூப்பிட்டு விட்டுருக்கான். அவர் வரும்போதோ அவன் வந்து பாதியிலையும் ஆளை தான் அனுப்புகிறான். வந்து வேண்டாம், நீர் வீட்டுக்கு வர பாத்திரன் இல்லை என்று வேண்டான்னு சொல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லியிருக்கிறான். எனக்கு அது ரொம்ப இப்போ வாசிக்கும் போது அது ரொம்ப குறிப்பாக கண்ணில் பட்டது. அவன்தான் வந்து சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர் வந்து செய்யணும், சுகமாக்கணும் அப்படி சொல்லி அவன் தான் அனுப்பியிருக்கிறான். ஆனால் அவர் வீட்டுக்கு வரும்போதோ 6ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதலாவது இந்த 100க்கு அதிபதியினுடைய நிலைமை என்று சொன்னால், ஒரு நல்ல பொதுவாகவே கொர்நெலியு போன்றதான சில ரோமர்கள் இருந்தார்கள், ரோம அதிகாரிகள். அவங்களுக்கு இந்த யூத பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அந்த 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 ஆராதனை முறைமைகள், அவங்களுடைய பக்தி, இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது. சிலர் இந்த யூத முறைமைகளை மதித்து அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருந்தார்கள், அதை கனப்படுத்தினார்கள் மனதளவிலே. அது 2-3 விதத்தில் இருக்கிறது. சிலர் ஏற்றுக்கொண்டு மாற்றமே, அந்த யூத மதத்திற்கே மாற்றம் என்று சொல்லுகிற முறைமை வரைக்கும் இருந்தாங்க. சிலர் எட்டி நின்றுட்டு பண்டிகைகளுக்கு போவாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு கும்பிட்டு வருவாங்க, அந்த மட்டோட வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மனுஷன் கூட, அந்த 100க்கு அதிபதி கூட ஒரு விதத்தில் இவர்களுக்கு பிரியம், இவனுக்கு அது இந்த மார்க்கம் பிடிச்சிருக்குது, அதோடு ஒரு நல்ல அனுசரணையான போக்கை இவன் கடைபிடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே மூப்பர்களே சொல்றாங்க, நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையே என்ன செஞ்சிருக்கிறான் இந்த மனுஷன் கட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். பார்க்க ஒரு நல்ல
யூதர் தேவர் மேல், யெகோவா தேவன் மேல் ஒரு பக்தி உள்ள மனுஷனைப் போல தோன்றுகிறது. ஒரு நாள் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசுவை குறித்தும் கேள்விப்படுகிறான். அதிலும் குறிப்பாக அவன் தன் தேவையில் இருக்கும்போது இயேசு அருகாமையில் இருக்கவும் கண்டான். சில சந்தர்ப்பங்கள் பார்த்துக்கங்க, அப்படி மிக நெருக்கமாய் நமக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில தருணங்களை நீங்க ரொம்ப ஏதோ எதேச்சையாக நடந்தது, இயல்பாய் நடக்கிறது என்று கடந்து போய் விடாதிருங்கள். ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் எதுவும் இயல்பாக எதேச்சையாக நடப்பதில்லை. எல்லாம் தேவன் திட்டமிட்டு, யார் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்களோ இல்லையோ, சிருஷ்டிகராகிய தெய்வம் திட்டமிட்டு. சில நேரங்களில் நல்ல கிறிஸ்தவ நண்பர்கள், உங்களுக்கு பக்திக்குரியவர்கள் கிடைக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. இது எதை தற்செயலாய் நடப்பதில்லை. கர்த்தர் தீர்மானிக்கிறார், கர்த்தர் முன் குறிக்கிறார். உங்க சின்ன வயது தொடங்கி நீங்க கவனிச்சு பாருங்க, எந்தெந்த காலங்களில் எல்லாம் எப்படி எப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்துகிறாரோ அதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பூரணமான திட்டங்கள் உண்டு, பூரணமான தேவ திட்டங்கள் உண்டு. அந்த தேவ திட்டங்களை நீங்கள் அவ்வளவு சாதாரணமாய் அல்லல் தட்ட முடியாது, அவ்வளவு எளிதாய் நீங்கள் தாண்டி செல்ல முடியாது. அவைகள் மிக மிக உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவைகள். ஏற்ற நேரத்தில் உங்களை தடுத்து ஆட்கொண்டு உங்களை 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 சீர்படுத்த, ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றிவிடும்படியாய் கர்த்தர் அனுப்புகிற தூதர்களாய் கர்த்தர் சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் இடைபட பண்ணுவார், குறுக்கிட பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதிர்முனையில் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆட்களா இருந்தாலும், பெரிய எங்க அம்மா நேற்று ஒரு போன்ல பேசும்போது ஒரு சாட்சியை சொன்னாங்க. அவங்க ஜிஹெச்ல போய் மருந்து வாங்கிட்டு இருக்காங்களாம். அப்போ ஒரு நாள் கொஞ்சம் ப்ரெஷர் கூட இருக்குன்னு சொல்லி உட்காருங்க, போன வாரத்தில் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மறுபடி செக் பண்ணணும், ஒரு மருந்தை கொடுத்துட்டு மறுபடி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொஞ்ச நேரம் உட்கார வச்சதுல, அரை மணி நேரம் உட்காந்துட்டு போங்கன்னு சொன்னதுல அங்க இருந்த 3 டாக்டர்ஸுக்கு சுவிஷன் சொன்னாங்களாம். அவங்க சொல்றாங்க, அந்த டாக்டர் சொல்றாங்களாம், ஏமா என்னம்மா கவலைப்படுறீங்க, எங்களுக்கே இயேசுவை பத்தி இந்த கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொன்னதுக்கு எங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையான செய்திகள்லாம் சொல்லியிருக்கீங்க, நீங்க மனசுல என்னம்மா கவலைப்படுறீங்க அப்படிலாம் கேட்டாங்களாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் கர்த்தர் சிலரை நமக்கு ஆசீர்வாதங்களாய், அது எப்படிதான் வரும்னு தெரில. இந்த டாக்டருக்கு பாருங்க, வந்த பேஷண்ட்டு காஸ்பல் சொல்லாது மெனக்கட்டு உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சதுக்கு காஸ்பல் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஒருபோதும் சம்பவங்களை ஏதோ அர்த்தமற்றது என்று தாண்டி போகாதிருங்கள், சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். சில சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த இளம் பருவத்தில் நமக்கு ரொம்ப சிறப்பாக அதை இது பண்றார். உங்க முழு வாழ்வுக்கும் பிரயோஜனமா இருக்கத்தக்கதான இந்த அன்பின் செய்தியை அந்த சிறு வயதிலே, வாலிப பிராயத்திலே அந்த வாய்ப்பை யார் மூலமாவது அதை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த ஏற்படுத்தி கொடுக்கிற அந்த தருணத்தை சரியா பிடிச்சுக்கிட்டா இயேசுவை நீங்க உறுதியா பிடிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க பெரியவர்கள் ஆகும்போது, குடும்பங்கள் பொறுப்புகள்னு அந்த காரியங்களுக்குள்ள போகும்போது, இதை போன்ற ஒரு சந்தர்ப்பம், தருணம் உங்களுக்கு புதிதாய் கிடைக்க வேண்டும் என்றால் அது கஷ்டமா இருக்கும், ஒரு புதிய ஒன்றாய். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறார், முன்னே வந்து முன்கூட்டி அவர் திட்டமிட்ட வேளையிலே அந்த நன்மையான விதையை விதைக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இயேசு இருதயத்தில் இருக்காருன்னா, அந்த ஜீவனுள்ள ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர் உங்க வாழ்நாளெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். எப்படி இந்த தருணங்கள் நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் வாலிப வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன். அதனுடைய ஆசீர்வாதம் என்னன்றத நான் அனுபவிச்சிருக்கேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ள வாஞ்சையா இருக்கிறவன் மாத்திரமல்ல, ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவனுக்கு அருகேயும் வந்தார். கூப்பிடு தூரத்தில், அவரை ஆள் அனுப்பி அழைச்சிட்டு வரக்கூடிய தூரத்தில் வந்துட்டார். அருமையான சந்தர்ப்பம். இந்த மனுஷன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த விரும்புகிறான். அவனுக்கு அந்த அளவுக்கு தெளிவு இருந்துச்சோ எனக்கு தெரியல, ஆனால் அவருடைய விசுவாசம் பயங்கரமா இருக்கு. அதை குறிப்பிட்டு நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, அவனுடைய லெவல் என்னன்னு.
விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் எதை நோக்கி பிரயோகப்படுத்துகிறார்? அல்லது உண்மையிலேயே இவர் உலக ரட்சகர், இவர் இந்த சராசரத்தின் சிருஷ்டிகராகிய தெய்வம், எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சிருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று அவர் புரிஞ்சிருக்க முடியும், வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்றதுல இவர் சுகமாக்கிடுவார். அல்லேலூயா. இவர் சுகமாக்கிறார், என் பிரச்சனையை தீர்த்துருவார் என்று அவன் ஆழமாய் விசுவாசித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிருஷ்டிகராகிய தெய்வம், மீட்கிறவராகிய தெய்வம் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இவன் வந்து, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். உங்களுக்கு முன்னால ஒரு கேள்வி வச்சேன்னா, இப்படி ஒரு கேள்வி, அது ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வி. இயேசு அந்த ரோமனுடைய வீட்டிற்கு போயிருப்பாரா? இந்த ரோமனுடைய வீட்டிற்கு போயிருப்பாரா? இங்க வசனம் சொல்லுது அவர் போயிட்டார். அவர் அவங்க வீட்டில் வாங்கி தான் போயிருக்கார். சமீபத்துல தான் அந்த மனுஷன் தான் வந்து, நீர் என் வீட்டிற்கு வர பாத்திரன் அல்ல. ஆக்சுவலா அந்த நபர்கள், ரோமர்களுடைய இல்லங்கள், அவங்களுடைய பிரிமிசஸ்ல யூத போதகர்கள் போக மாட்டாங்க. அதாவது பரிசேயர்கள் போன்றவங்க, அடுத்த கட்ட போதனை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, மதம் சார்ந்த அந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க போக மாட்டாங்க. அதை வந்து தீட்டாக அவர்கள் நினைத்தார்கள். அவங்கள இப்ப ஆசாரியர்கள்னு சொன்னா, ஒரு பிரஜாதிய யூதர் அல்லாத ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டா அவங்க ஆசாரிய வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது, பலி செலுத்தல் காரியங்களை செய்ய முடியாது. அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்கன்னா இப்படியெல்லாம் அவங்களுக்கு சில மதம் சார்ந்த பிரமாணங்கள் அன்றைக்கு பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு உடைத்து போட்டார். அதெல்லாம் அதனுடைய ஒரு முயற்சியாக தான் அவன் வீட்டுக்கு அவன் அழைச்ச போது, அவன் யாரு, ரோமன்ல, அவன் வீட்டுக்கு எப்படி என்னைய கூப்பிடலாம் அப்படி சொல்லல. அல்லேலூயா. அவர் போய்கிட்டு இருக்கார். இப்ப இந்த ரோமனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ மத போதகர்கள் வரமாட்டாங்களே, நான் அவர் கூப்பிட்டுட்டேன், நான் பாத்திரன் இல்லையே, அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியானவன் இல்லையே என்று சொல்லி அவன் முந்திக்கிட்டு வந்து அவன் அவரை தடுத்து விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அறிந்தோ அறியாமலோ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான், தடுத்து விட்டான். என்ன தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? இன்றைக்கு நம்மட்டையும் இந்த தடை இருந்து விட வேண்டாம். சூழ்நிலை கற்றுக் கொடுத்த பழக்கங்கள், நம்முடைய சம்பிரதாயங்கள், நம்முடைய பாரம்பரியங்கள், நம்முடைய கலாச்சாரம் என்கிற பெயரில் நாம் கற்று வைத்திருக்கிற ஏராளம் விஷயங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதிலிருந்து நம்மை தடை செய்து விடக்கூடாது. அது எதுவா இருந்தாலும். அதைத்தான் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மனுஷன் இயேசு வீட்டிற்கு வந்திருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் அந்த மனுஷனுக்கு கிடைத்திருக்கும். அதை எல்லாம் இழந்து போனார். இயேசு வீட்டிற்கு வந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? சகையிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. சகையிட்ட கேட்டேன், வேற ஒண்ணுமே வேணாங்க, அவரை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா போதும். ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. அவர் வீட்டுக்கு வந்துட்டா ஆபிரகாமோடு உள்ள ஆசீர்வாதத்துல இணைச்சு விட்டுருவாரு. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்துருவாரு. அவங்க இழந்து போய் இருக்கிறவங்களை சேர்க்கப்பட்டவங்களா, கூட்டி சேர்க்கப்பட்டவங்களா மாற்றி விட்டுருவார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு, ஆவிக்குரிய நன்மைகளுக்கு நேராய் அழைக்கப்பட்ட வாழ்க்கை. சில நேரங்களிலே நாம் அதற்கு முந்தின ஸ்டாப்ல இறங்கிடக்கூடாது. அதற்கு முந்தின ஸ்டாப்ல நான் இந்த தப்ப பல இடத்துல செஞ்சிருக்கேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செஞ்ச ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். அந்த குறிப்பிட்ட ஊர் வந்த உடனே அந்த போர்டை வாசித்துக்கிட்டே போறோமா, அந்த ஊர் போர்டு ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல தெரிஞ்சிடும். உன்னையா ஒற்றப்பாலம், ரைட்டு, ஒற்றப்பாலம் வந்துருச்சு அப்படி சொல்லி ரெடி ஆயிடுறது. ஒரு ஸ்டாப் பொறுக்கிறது, 2 ஸ்டாப் பொறுக்கிறது. ஆமா இதுதான் கன்ஃபார்ம்டா, ஏன்னா இதுக்கு மேலேயே இருக்கும்னு சொல்லி இறங்கிடுறது. நீங்க இறங்கினது முந்தின ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடத்த காட்டினா முந்தின ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டாப்பு
நடக்கிறது. சில நேரம் ஆவிக்குரிய இயேசுவோட கூட உள்ளதுல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் முந்தின ஸ்டாப்ல இறங்கி நிறைய பேர் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு தானா இயேசுன்னு? அது என்ன தெரியுமா? அந்த முந்தின ஸ்டாப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெய்வீக சுகம் என்கிற முந்தின ஸ்டாப்பு, இயேசு கொடுக்கிற நன்மைகள் என்கிற முந்தின ஸ்டாப்பு, ஆசீர்வாதம் என்கிற முந்தின ஸ்டாப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை இன்னும் சிறப்பான, அவர் எதுக்கு வந்தாராம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார், சகை வீட்டுல சொன்னார். ஆனா இந்த மனுஷன் சுகத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பு ஏற்பட தடுத்து விட்டான். சுகத்தை பெற்றுக்கொண்டான், முந்தின ஸ்டாப்ல இறங்கிட்டு. அவனை பொறுத்தவரை சந்தோஷம்தான். அந்த கூட்டம் ரெக்கமெண்ட் பண்ணாங்களே, அவங்களுக்கு எல்லாம் திருப்தி தான், அவங்க எதிர்பார்ப்பு நடைபெற்றுச்சு. ஆனால் உண்மையில் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய என்னுடைய பார்வையில் அந்த மனுஷன் முழு நன்மை பெற்றுக்கொண்டானா? இல்லை. அவன் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தன் வீட்டிற்கு இயேசுவை அழைத்தல், தன் வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். மார்த்தாள் மரியாள் என்பவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். தன் வீட்டில் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டா அந்த வீடு அவ்வளவு ஆசீர்வாதமான வீடு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இந்த வீடு என்று சொல்லும்போது ஒரு மனுஷன் அடிக்கடி எனக்கு அந்த வீடு என்கிறதுல ஞாபகம் வரும். தாவீது. நீங்க அந்த இதுல போய் வாசித்து பாருங்க, ரிப்பீட்டடா தாவீது சொல்லிக்கிட்டே இருப்பார். தாவீதுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை சாலமோன், அவருடைய குமாரனாகிய சாலமோனு கூட கர்த்தர்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். என் தகப்பனுக்கு வீட்டை கட்டினீரே, உன் வீட்டை கட்டுவேன். அது மாத்திரம் இல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இந்த வசனத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. வேதத்துல இந்த வசனத்தை மட்டும் 2 விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்து எனக்கு ரொம்ப, ஆவியானவர் அர்த்தம் இல்லாமல் எழுதியிருக்க மாட்டார், நோக்கம் இல்லாமல் எழுதியிருக்க மாட்டார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, ஆசீர்வதித்தருளும். இது என்னது? எப்படி சொன்னா வேண்டுதல், ஒரு ஜபம். அதே சமயத்துல 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. இப்போது 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து அருளினீர். அதை ஆசீர்வதித்து அருளினீர். ஆசீர்வதித்தருளும் வேண்டுதல், ஆசீர்வதித்தருளினீர் வேண்டுதல் இல்ல. கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதை திரும்ப அவர்கிட்ட சொல்றது. நீர் செஞ்சிட்டீர், செய்து நிறைவேற்றிட்டீர். அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தன் வீட்டை குறித்து தாவீது சொல்லுகிறார். சாமுவேலில ஆசீர்வதித்தருளும் என்கிற விண்ணப்பத்தை வைக்கிறார். நாளாகமத்தில் ஆவியானவர் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது பண்றாரு, ஆசீர்வதித்தருளினார். அல்லேலூயா. அவர் விண்ணப்பத்தின்படி. வீடு என்று சொல்லுவது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரை அழைப்பது, அவங்களுடைய வாழ்க்கைக்குள் அழைப்பது. நான் 2 விதத்தில் இயேசுவை அறிந்து அவரை நான் நடத்தி கொண்டிருக்க முடியும், என்னுடைய வாழ்வில் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்க முடியும். ஒன்று, அவரை அறிந்து அவரை தள்ளி வைத்திருப்பது. எதற்கெல்லாம் தேவையோ அதற்கெல்லாம் பயன்படுத்துவோம், எதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் விண்ணப்பமாய் கொண்டு போய் வைப்போம். இதை செய்யும், அதை சொல்லும், இதை பண்ணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டே இருப்போம். ஆனால் அங்கேயே இருக்கணும், தள்ளி இருக்கணும்.
இன்னொன்று, ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள் வாரும், என் ஆண்டவராயிருந்து என்னை நடத்தும். முழு வாழ்க்கையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது. முழு வாழ்க்கையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது. ஒரு நாளும் ஆண்டவர் இயேசுவை ஒரு நம்முடைய தேவையை சந்திக்கிற ஒரு ஏவலாளாய், நம் தேவையை சந்திக்கிற ஒருவராய் வைக்க வேண்டாம். அவரை நம் வாழ்வின் ஆண்டவராய், எஜமானாய் வைப்போம். பாலியங்கிச்சோ சொல்கிற அந்த ஃபேமஸான உதாரணம், அந்த உதாரண கதையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சாத்தான் வரும்போது கதவை திறக்கிற அந்த வீட்டு உரிமையாளராக இயேசு இருப்பார்னு சொன்னா, சாத்தான் தலை தெரிச்சு ஓடிடுவான். ஐ எம் இன் அ ராங் பிளேஸ் என்று சொல்லி, தப்பான இடத்துக்கு வந்துட்டேன், ஐயோ ஆண்டவரே நீர் இங்க இருக்கிறீரா, ஓடிடுவான். ஆனால் அதே சமயத்துல ஆண்டவரே உள்ள ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு நீங்க கதவை திறந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, திறக்கிற வரைக்கும் என்னதான் கிடைக்கும்? சாத்தானுடைய தண்டனை தான் கிடைக்கும், சாத்தானுடைய அட்டாக் தான். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கைக்குள் இயேசுவை வரவழைக்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்களில், தேவ பிள்ளைகளில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இந்த வித்தியாசத்தில் எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க சிந்தனையை உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஒருபோதும் உங்களுடைய நன்மைக்காக மாத்திரம், தேவைக்காக மாத்திரம் சிஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்காங்க, ஏதோ ஒரு ஜப குறிப்பு இருக்கு போல, அப்படி இல்லை. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை வாழ்றாங்க, எப்பொழுதும் கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியா அவங்க கர்த்தரை தேடுறாங்க, அப்படி சொல்லணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முந்தின ஸ்டாப்ல இறங்கி விடுகிற ஒரு நிலைமை இருக்க வேண்டாம். இதை குறித்து இன்னும் கூட நாம தியானிப்போம். இதோடு முடிந்து போகிறதில்லை. இந்த அதிகாரத்தில் 36ஆம் வசனம் ஒரு வாசிங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். போதும். சீமோன் என்கிற பெயர் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பரிசேயன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்திருந்தான் விருந்துக்கு. அந்த நாட்களில் இந்த பழக்கம் நீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அங்கீகரிக்கப்பட்ட போதகர்களை, வசனத்தை கேட்பதில் யூதர்கள் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க, பிரியம் உள்ளவங்களாம், அதை அவ்வளவு கனப்படுத்துவாங்களாம். அதனால என்ன செய்யறாங்களாம், போதனையாளர்கள், நாங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒரு சிலரை வர வைக்க பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்கன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனா யூதர்கள் அப்படி இல்லை. சந்தைகளில், சந்தை வெளிகளில், மெயின் ஏரியாக்களில், இப்படியெல்லாம் போக்குவரத்து இதான வீதிகளில், அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இந்த போதகர்கள் சத்தத்தை உயர்த்தி அப்படி வசனத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆரம்பிச்ச உடனே யூதர்களுக்கு ஒரு முறைமை இருக்கு. இப்ப நமக்கு எப்படி இந்த தேசிய கீதம் பாடினா அசையக்கூடாதுன்ற மாதிரி நிக்கணும், நின்ன நிலையில அவமதிக்க கூடாது, அது மாதிரி அவங்களுக்கு வசனம் பேசுறத கேட்டா நகல மாட்டாங்களாம். என்னென்ன இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல அப்படியே நின்று அந்த வசனத்தை அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் கேட்டுட்டு, அவ்வளவு ஒரு வசனத்தை கேட்க கனப்படுத்துற ஒரு கடவுளுடைய கனப்பொருந்தின வார்த்தை பேசப்படுது, நம்ம கடந்து போகக்கூடாது என்று சொல்லி இருப்பாங்களாம். இதே போல வசனத்தின் மேல் அதிக வாஞ்சை இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க, சில சமயங்கள்ல அந்த வீடுகளுக்கு அந்த போதகர்களை கூப்பிட்டு அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு விருந்து சாப்பாடு கொடுத்து, ஒரு போஜனத்திற்குன்னு அழைக்கிறது, சாப்பாடு கொடுத்து அந்த நேரத்திலும் அதை தொடர்ந்தும் அவங்க பேசுற அந்த அந்த சத்திய வசனங்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு மீட்டிங், வீட்டு கூட்டம், அவ்வளவுதான், ஒரு வீட்டு கூட்டம். அது எப்படி ஒரு சாப்பாடோட முடியும். அந்த மாதிரி முந்திலாம் அந்த வீட்டு கூட்டங்கள்லாம் நடந்துச்சு நிறையா. இப்போ அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. உங்களை சுற்றி உங்க நண்பர்களை, உங்க அயலகத்தார்களை வசனம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க, அப்படிப்பட்டவைகளை நம்ம செய்யலாம். சரிங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீமோன் அப்படித்தான் இயேசுவை கூப்பிட்டுருக்கிறார், வசனம் கேட்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். சீமோன் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு, ரொம்ப சந்தோஷம்.
இயேசுவும் அங்க உட்காந்து பிரசங்கம் பண்ண, அவர் பேசிக்கொண்டே அப்படி சாப்பிட்றது என்பதில் நம்மளை மாதிரி கப்பு கப்பு கப்புன்னு ஒரு 2-3 நிமிஷத்துல ஒரு அரை பிளேட்டை முடிச்சுட்டு கை கழுவிட்டு எந்திரிச்சு போற அப்படி சாப்பாடு கிடையாது. அவங்க அந்த போஜனம் என்று சொல்லுவதே ஒரு நல்ல லாங் டைம் எடுத்து அந்த ப்ராசஸ், ஈவன் எப்படி உட்காரணும் முதற்கொண்டு அவங்களுக்கு சில முறைமைகள் இருக்கு. அந்த பொசிஷன்ல இருந்து அவங்க ரொம்ப நல்லா பேசி அது பண்ணுவாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் தான் நம்மகிட்ட என்ன செய்றாங்க, ரொம்ப விளக்கமா சொல்றாங்க, நமக்கு அதை வினோதமா இருக்கு. ரொம்ப டைம் எடுத்து சாப்பிடுங்க, டைம் எடுத்து இது பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு டைம் எடுக்கணுமா? ஏன்? அவர் கிடக்காரு மனுஷன், வேற வேலை வெட்டி இல்லாம இருக்கும், அவர் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு, நமக்கு இருக்கிற வேலைக்கு அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். எல்லாமே நம்ம முன்னோர்களோ அல்லது மற்றவங்களோ அதை செஞ்சிருந்தது தான். நம்ம தான் என்ன செஞ்சிட்டோம், வேற இதுக்கு மாறி, லைஃப் ஸ்டைலுக்கு மாறி எல்லாம் தப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தப்பா தண்ணியை கூட ரொம்ப ஸ்லோவாக குடிக்கணும்னு சொல்கிறாங்க, சாப்பாட்டை ரொம்ப டைம் எடுத்து சாப்பிடுங்கன்றாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவானவர் he started to talk about the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே பந்திகள்லாம் சாப்பாடு உணவுப் பொருட்கள்லாம் பரிமாறுறதுக்கு ஆட்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வேற ஒரு நபர் வர்றாங்க, ஒரு அம்மா வருது, தைல குப்பியை கொண்டு வந்துச்சு, டப்புன்னு உடைச்சிருச்சு. அதை கொட்டி இயேசுடைய தலையில அதை பூசி, இப்படி ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. சீமோன் வீட்டில் கூப்பிட்டது சீமோன் வீடு, அந்த நன்மையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த அம்மா, இன்னொரு அம்மா. சரிங்களா? இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த சீமோன் அவர் என்ன செய்யறாரு, இந்த ஸ்திரீ அந்த லோக்கல்ல உள்ளவங்கள, அதனால பக்கத்துல உள்ளவங்களும் தெரியுது, இந்த அம்மா ஒரு பாவியான ஸ்திரீ, நல்ல சாட்சி இல்லை, பாவியான ஸ்திரீ. ஆனா இந்த ஸ்திரீ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா இயேசுவானவருக்கு எல்லாம் தெரியும், மறைபொருள்லாம் அவருக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஏன் அவரு ஒன்றுலையும் தலையிட மாட்டேங்கிறாரு, கண்டுக்க மாட்டேங்கிறாரு? என்ன தொடாதம்மா, நீ பாவியான ஸ்திரீ அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரேன்னு இவருக்கு சீமோனுக்கு ஒரே குழப்பம். இவர் சரியான போதகர் தானா, இல்லை நம்ம தான் ஏமாந்துட்டோமா, அப்படி இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆண்டவர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு கம்பேரிசன் அங்கே இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு மிகப்பெரிய கம்பேரிசன், அது தெரிஞ்சுக்கிட வேண்டிய மிகப்பெரிய கம்பேரிசன். நான் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிற செய்தியே இனிமேல் தான் இருக்கு. இந்த ஸ்திரீ என்ன செய்தார், இந்த அம்மா என்ன செய்தார், இதுதான் நாம் இன்னைக்கு பின்பற்ற வேண்டிய காரியம். வீட்டில் வரவேண்டாம் என்று வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தவிர்த்து விட்ட நூற்றுக்கு அதிபதி. இன்னொரு அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இயேசுவை வீட்டிற்கு வரவழைத்து விட்டான், ஆனால் வந்த இயேசுவை சரியாய் பயன்படுத்தாத மனுஷன். இந்த கேட்டகரியில நம்ம நிறைய பேர் உட்கார்ந்துருக்கலாம். நம்ம வாழ்க்கை இந்த சிட்டிங்ல இருக்கலாம். என்னவென்றால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் பேரெல்லாம் பாருங்க, சூப்பர் பேரு, சூப்பர் கிறிஸ்தவ பேரு. நான் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஆளா சர்ச்சுக்கு போயிருவேன், இதை செய்வேன் அதை செய்வேன், அப்படி இப்படி லேபிள் சூப்பரா இருக்கு, குட் கிறிஸ்டியன் லேபிள், நல்ல கிறிஸ்தவர், அப்படி ஒரு லேபிள் இருக்கும். ஆனால் செய்ய வேண்டியது மிஸ் ஆயிருக்கும். இந்த சீமோன் இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டாரு, வசனம் கேட்க வாஞ்சையெல்லாம் வெளிப்படுத்திட்டாரு. ஆனால் அவருக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. அதை வெளிப்படுத்தினது இந்த அம்மா. அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது தான் இவர் எவ்வளவு குறைவுபட்டு இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், சீமோனே, 44 வசனம் வாசிங்க. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த வார்த்தையை கொஞ்சம் நிறுத்தி யோசித்து பார்த்துக்கங்க, அதுக்கப்புறம் மேல வாசிக்க போங்க. இயேசு ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி. இது எப்படி? ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி எப்படி? பார்வையில என்ன செய்யறார்?
2 பேரும் கவனிங்க, கம்பாரிசன். உங்க 2 பேரையும் பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்றாருன்னு அர்த்தம். 2 பேரை ஸ்திரீனிடமா திரும்பி சீமோனை நோக்கி, அப்ப 2 பேரும் கவனிங்க அப்படின்ற மாதிரி அட்டென்ஷன் உங்க 2 பேர் மேல அப்படின்ற மாதிரி ஆண்டவர் காட்டுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தது வாசிங்க. இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. அவர் சொல்றதெல்லாம் யூத வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சாதாரண வழக்கமான நடைமுறை. என்னன்னா, வீட்டிற்குள் வந்திருக்கிற கெஸ்டுக்கு, விருந்தாளிக்கு அவங்க பாதங்களை கழுவணும், தண்ணீர் கொடுக்கணும். ஆக்சுவலா இந்த வீட்டில் உள்ள அந்த வேலையாட்களை கொண்டு அவர் பாதங்களை கழுவணும். இந்த கெஸ்டுடைய கணத்திற்கு தக்க மாதிரி அப்படி செய்வாங்க. அதிலும் ஒரு அவங்களுடைய வசனத்தை போதிக்கிற போதகர், பரிசேயர் என்று சொன்னால், ரபிகள் என்று சொன்னால் உயர்ந்த கணம், உச்சக்கட்ட கணம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இயல்பா ஜனங்களை பொறுத்த வகையில ஆசாரியர்களை விட இந்த ரபிமார்களை தான் ரொம்ப கனம் பண்ணாங்க. அவங்களுக்கு இயல்பா அவங்க தான் பக்தியானவங்கன்னு சொல்லி அவங்கள கனம் பண்ணாங்க. ஆசாரியர்களை விட, ஆசாரியர்கள் பயங்கர அந்த வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க, தேவாலயத்தை அந்த சிஸ்டம், இந்த செட்டப் பயங்கரமா இருக்கும், முறைமைகள். அதெல்லாம் விட இந்த ரபிகளுக்கு வசனத்தை போதிக்கிற, அதன்படி வாழ்கிற என்கிற நிலைமையில் இருக்கிற இந்த வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு தான் அதிக கனம் கொடுப்பாங்க. ஸோ இவங்களை அப்படி நார்மலா பாதங்களை கழுவி அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அதை கூட வேண்டாம், தண்ணி கொடுக்க கூட இல்லை, நீங்களா கழுவிக்கங்கன்னு சொல்லி தண்ணி கூட கொடுக்கல. அடுத்தது இவள் இப்ப கம்பேரிசன் பாருங்க. இவள் என்ன செஞ்சா பாரு, கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள். கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள். அடுத்தது, தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இரண்டாவது அந்த அந்த இதுல அவங்க சகோதரான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்த அந்த விருந்தாளியை ஹக் பண்ணி முத்தமிட்டு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போவாங்க. நீ முத்தம் செய்யல, ரிசீவ் பண்றதுல அந்த அன்பை காட்டல. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். அடுத்தது, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இதுவும் வரவேற்கிற முறைதான். அந்த ஆலிவ் ஆயில், அந்த எண்ணெய் பூசுவாங்க, எண்ணெய் கொஞ்சம் தலையில வைப்பாங்க. அது அவங்களுடைய கிளைமேட்டுக்கும் அவங்களுடைய இதுக்கும் நிறைய அந்த வாசனைக்கு நிறைய விஷயங்கள் அதுல சம்பந்தப்பட்ட விஷயம். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் தலையில, அது ஒரு வரவேற்கிற ரிசீவ் பண்ற முறை. சரிங்களா? அவங்கெல்லாம் அந்த சுண்ணாம்பு பாறை உள்ள அந்த பகுதி ஃபுல்லா லைம்ஸ்டோன், அது புழுதி இருக்கிற மாதிரி அந்த ரோடுகள், அவங்க பாதரட்சைகள் இதெல்லாம் புழுதி இருக்கும். அதுக்கெல்லாம் அர்த்தம் அதுக்கு பின்னால இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே அதை காலை கழுவி அவங்க உள்ள வரணும். அப்புறம் அந்த பயங்கர உஷ்ணத்துல வந்திருக்கிறதுனால அவங்க தலையில எண்ணெய் காஞ்சிருக்கும். அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது அந்த குளிர்ச்சிக்காக மறுபடியும் அவங்க வீட்டுல எண்ணெய் வச்சு, அந்த எண்ணெய்னா எல்லாமே ஆலிவ் ஆயில் தான், வேற எந்த எண்ணெயும், அது செக் எண்ணெயா, அது பேக்கெட் எண்ணெயான்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அது எல்லாமே ஆலிவ் ஆயில். அவங்க வீடுகளில் அவங்க அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உயர்ந்த எண்ணெய், ஹை கிளாஸ் ஆலிவ் ஆயில் அங்கே இஸ்ரேலில் தான் கிடைக்குமா, இன்னைக்கும் கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது டாப் கிளாஸ் ஆயில். ஓகே, அதை சொல்றாரு, வாசிங்க. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நீ என்னதான் செய்யணும், அதை கூட நீ செய்யல. இவள் என்ன செஞ்சிட்டா? பரிமள தைலத்தையே ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் என்று சொல்லத்தக்கதான அந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக வைக்கிற விலையேற பெற்ற, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு 300 பணத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள அப்படின்னா, ஒரு வருஷத்து சம்பளம், ஒரு மனுஷனுடைய ஒரு 10 மாதத்து சம்பளம் பார்த்துக்கங்க. ஒரு வருஷத்தினுடைய 10 மாதத்து சம்பளம், ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு வருஷத்து சம்பளம். அவ்வளவு பெருமானம் உள்ள மதிப்புள்ள இந்த தைலத்தை அவ உடைச்சி பாதத்துல ஊற்றினாள். என்ன வாசம்? ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாவே சொல்றாரு,
இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. அது அப்படியே எதை நமக்கு ஞாபகப்படுத்தும்? எதை ஞாபகப்படுத்தும்? அந்த மெசேஜ்லயே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தால் அங்க என்ன நடக்கும்? சகை வீட்டில் என்ன நடக்கும்? அந்த வீட்டில் ரட்சிப்பு நடக்கும். அந்த வீட்டில் அந்த மனுஷன் ரட்சிப்பு நடக்கும். ஆகவே இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்த வசனம். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று 50ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. அந்த சகை வீட்டில் என்ன சொன்னாரோ அதை இந்த அம்மா அப்படியே ஆசீர்வாதத்தை வாரி சுருட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வீடே கிடையாது அது. அல்லேலூயா. ஆமா, நீங்க நல்லா அதை கவனிச்சீங்கன்னா தெரியும். இது அவங்க சகைவு தன் வீட்டுக்கு அந்த ஆண்டவரை அழைத்தார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இப்ப இங்க நூற்றுக்கு அதிபதி தன் வீட்டுக்குள் வர வைக்கல, ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டார். சரி, இந்த சீமோன் தான் வீட்டுக்கு வர வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு வரனா, அவர் வரதான் வச்சாரே ஒழிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காம போயிட்டாரு. இந்த அம்மா வேற எங்கேயோ இருந்து வந்துச்சு, எல்லா அன்பையும் செலுத்தி ஆசீர்வாதத்தை இந்த அம்மா எடுத்துட்டு போயிருச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெண்மணி மேல் கர்த்தர் சொல்லுகிற 3 காரியம் இன்றைக்கு நாம் பின்பற்றத்தக்க படிப்பினைகளாய் நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கட்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். முதலாவதாக 47ஆம் வசனம். இந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? இந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? வாசிங்களேன். 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆண்டவர் அங்க சொல்லும் போது இந்த பரிசையும் வாயிலிருந்தே வர வைக்கிறதுக்காக ஒரு ஓமையை சொல்றார், ஒரு காரியத்தை சொல்றார். ஒருத்தனுக்கு 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்தன் 500 தாலந்து கொடுக்கணும், 500 வெள்ளிக்காசு கொடுக்கணும். இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கொடுக்கணும். ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு. 2 பேருக்கும் எஜமான் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டார். யாருப்பா அதிகம் அன்பு கூறுவாங்கன்னு கேட்டார். சீமோனுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டமானதா இல்லை, ஈஸியா தான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு? டக்குன்னு யாருக்கு அதிகம் மன்னிச்சிருக்காங்களோ, ஆண்டவர் அதே வார்த்தையை எடுத்துக்கொண்டு சரியா தான் சொன்னேன், அவளுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டது, அதிகம் மன்னிக்கப்பட்டது, அதனால் அவ அதிகம் அன்பு கூறுகிறாள். சீமோன் அவ்வளவு மன்னிக்கப்படல, அதனால சீமோன் இயேசுவை நோக்கி காட்டுகிற அன்பு கம்மி, ரொம்ப குறை. அவன் நினைச்சிட்டான் அவன் உண்மையிலேயே இயேசுவை இன்சல்ட் பண்றான். அவரை அழைச்சாச்சு, ஆனா அழைத்ததற்கேற்ப அவருக்குரிய கனத்தை அவருக்கு கொடுக்கவில்லை. ஒரு மதிப்புக்குரிய விருந்தாளியை நடத்தும் முறையில் ஆண்டவர் லிஸ்ட் பண்றாரு பார்த்தீங்களா, லிஸ்ட் அவுட் பண்றாரு பாருங்க, அதுல எதையும் அவன் செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரவழைத்து அவரை இன்சல்ட் பண்றான். வரவழைத்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இயேசுவை வரவழைத்து ஏற்றுக்கொண்டு இன்சல்ட் பண்ண வேண்டாம், அவமதிக்க வேண்டாம். அவருக்குரிய கணத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருக்கு உரிய மகிமையை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த விதத்திலே கர்த்தர் சொல்றாரு, சீமோனே, உனக்கு அந்த இயல்பான பொங்கி எழுகிற அன்பு இல்லை. காரணம், உனக்கு மன்னிக்கப்படவில்லை. காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவிகளுக்கு தான் இந்த ரட்சகர், நீதிமான்களுக்கு அல்ல. அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா, தங்களை நீதிமான்கள் என்று கொள்ளுகிறவர்களுக்கு இந்த ரட்சகர் தேவையில்லை. நானே பெரிய பரிசுத்தவான், எனக்கு எதுக்குங்க பரிசுத்தம் பேசுறீங்க அப்படி நினைக்கிற மனுஷனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் போட்டு அனுப்பி விட்டுறணும். உங்களுக்கு இது இடம் இல்லை, வேற ஒரு இடம் போயிருங்க. பாவிகளுக்கு தான் இவர் ரட்சகர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் மற்றபடி அல்ல. பிணியாளிக்கு தான் வைத்தியன் வேண்டும்.
சுகமில்லாதவர்களுக்கு தான் வைத்தியன் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிணியாளிகளை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கிறவர். அந்த ரட்சிக்கப்பட்டவன் அன்பு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்துவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்பு கிறிஸ்துவின் மேல் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நம்முடைய செயல்கள் தேவ அன்பினால் தூண்டப்பட்டு செய்யப்படுகிறதா? இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? 2 தெசலோனிக்கேயர் 3:5 வாசிங்க. தமிழ்ல நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறது. அங்கே ஆங்கில வேதாகமத்தில் உங்களை the Lord may direct you to the love of God, தேவ அன்புக்கு நேரே நடத்துவாராக. அர்த்தம் கொஞ்சம் ஸ்லைட்டா மாறுற மாதிரி இருக்கு. தேவனை பற்றும் அன்புக்கு அப்படி சொல்லி இருக்குது. இல்ல வேற எந்த வார்த்தையும் அங்க தேவையில்லை. தேவ அன்பு, நம்ம டார்கெட் என்ன? தேவன் நம்மை நோக்கி செலுத்துகிற அந்த தெய்வீக அன்பு, அந்த அன்புக்கு நேரே நடத்தணும். தேவ அன்பை நோக்கி நம்மை நடத்தணும். அடுத்தது கிறிஸ்துவின் பொறுமையை நோக்கி நம்மை நடத்தணும். நம்ம வாழ்க்கை அன்பு நிறைந்ததா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கிறிஸ்துவை நேசிக்க, தேவனை நேசிக்கிறதில் அன்பு கூர்ந்து எந்த காரியத்தையும் செய்ய, எதை செஞ்சாலும் அவர் மேல் உள்ள நேசத்தில் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய வீடுகள் தேவ கிரியையினால், தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கைக்குள் அவரை அழைங்க, எட்டி வச்சிடாதீங்க. எட்டி நிறுத்திட்டு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும் போதும் ஆண்டவரே, நீர் தள்ளி நின்னுக்கிடும் அப்படி ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. அது ஒரு அரைகுறையான கிறிஸ்தவ வாழ்க்கை, அரைகுறையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. அதை விடுத்து முழுமையும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரிசீவ் ஹிம் இன் யுவர் லைஃப், இன்டு யுவர் லைஃப். அவரை உங்க வாழ்வுக்குள் அழையுங்கள், உங்க வாழ்வுக்குள் அழையுங்கள். அடுத்தது அவரை முழுமையான அன்பு செலுத்து, நேசித்து. அதனால என்ன பெரிய காரியம் சாதிக்க முடியுதோ இல்லையோ, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், அந்த அன்பு அவருக்கு காட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பு கூர்ந்தாள். 48ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீயின் இடத்துல உள்ள விஷயம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பாவத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்ட வாழ்க்கை. பாவம் இவர்கள் வாழ்க்கையில் பாஸ்ட் ஆகி போன வாழ்க்கை. பாவம் லைவா இருக்கக்கூடாது ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில். பாவம் ஒரு நாள் இருந்தது என்று சொல்லத்தக்கதா இருக்கவே. என்னைக்கு பார்த்தாலும் மன்னியும். அந்த மன்னித்தலை கடந்து வந்துட்டீங்க. இனி அந்த பாவம், ஆண்டவர் சொல்றாருல, இனி பாவம் செய்யாதே. பாவத்து மேல ஒரு ஜெயம். அல்லேலூயா. பாவத்து மேல ஒரு ஜெயம். இந்த ஸ்திரீ அவங்களுடைய செயலை பாருங்களேன், தெளிவா காட்டுறாங்க. நான் பாவிதான் ஆண்டவரே, பாவ வாழ்க்கையில் இருந்தேன், ஆனால் நான் தீர்மானித்திருக்கிறேன், இனி என் வாழ்க்கையில் பாவம் இல்லை. அவங்க காற்ற அத்தனை காரியம் அதுதான். கண்ணீருக்கு அதான் காரணம். தலைமயிரால அவர் பாதத்தை துடைப்பதற்கு அதான் காரணம். அந்த கம்ப்ளீட் டெடிகேஷன், ஒப்பு கொடுத்தல், அதுதான் காரணம். இனி என் வாழ்க்கையில வேற எதுக்கும் இடம் இல்லை. உம்முடைய காரியம் தான் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் தான் ஆண்டவரே, உமது வார்த்தை தான் ஆண்டவரே. பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம், பாவத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்ட வாழ்க்கை. மூன்றாவதாக 50ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. உன் விசுவாசத்தினால் உனக்கு ரட்சிப்பு வந்தது,
அந்த ரட்சிப்பினால் உண்டாகிற பூரண சமாதானம் உன் வாழ்க்கை நிறைப்பதாக. Peace that follows salvation. Shalom that follows salvation. நிறைவு, எல்லாவற்றிலும் நிறைவு என்கிற ரட்சிப்பை தொடர்ந்து வருகிற நிறைவுள்ள வாழ்வு உன்னை பின்தொடர்வதா. இனிமே பிரச்சனை இல்லாம நிம்மதியா போ, சமாதானமா போ அப்படின்னு ஒரு பேரளவுல சொல்ற வார்த்தை அல்ல. சொல்றவர் சிருஷ்டிகர். அவர் சொல்ற வார்த்தை ஷலோம் உன்னை தொடரட்டும், நிறைவுள்ள வாழ்வு உன்னை தொடரட்டும். எல்லா பகுதியிலும் நிறைவு. வெறும் ஒரு அமைதி மட்டும் இல்லை. சமாதானம் என்பது வெறும் அமைதி என்கிற வார்த்தை மட்டும் இல்லை. சில டிரான்ஸ்லேஷன்ஸ் இந்த சமாதானம் என்பதை அமைதின்னு மொழிபெயர்த்து தமிழ் வேதாகமத்தில் அமைதி என்கிற பதம் அதிகமாக பயன்படுத்தாங்க. கத்தோலிக்க வேதாகமத்தில் அமைதி என்று பயன்படுத்துவாங்க. சமாதானம் ஒரு அமைதியான சூழல், அது மட்டும் இல்லை வாக்கு பண்ணப்பட்டது. சமாதானம் என்று சொல்வது ஷலோம். ஷலோம் என்பதனுடைய அந்த பொருள் வேற ஆழமானது. எல்லா பகுதியிலும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எதை எடுத்தாலும் நிறைவு. நான் இருக்கேன், என் வாழ்க்கையின் எல்லா பகுதியும்னா அந்த நிறைவு அப்படி ஒண்ணு காணப்படுதா? எத்தனை காரியம் என் சிந்தனையில வரும். இந்த இது, அந்த இது, அது அது இது, எல்லா பகுதியிலும் ஃபுல்னஸ். அதுதான் ஷலோம். அந்த ஷலோம் எவ்வளவு தூரம் நமக்கு இருக்கு, எவ்வளவு தூரம் அதை நோக்கி போகணும். அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, சமாதானத்தோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வீட்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள். அதை தாண்டி இயேசுவை நம்முடைய வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளுவோம். வாழ்வுக்கு ஏற்றுக்கொண்ட பின்பும் இந்த சீமோனை போல அவரை இன்சல்ட் பண்ணிராதபடிக்கு எப்படி அவரை சரியாய் வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை இந்த பெண்மணி காட்டுகிற முறைமையில் அதிகம் மன்னிக்கப்பட்டவர்கள் அதிகம் அன்பு கூற, அதிகம் கனப்படுத்த, அதிகம் பற்றிக்கொள்ள இந்த பெண்மணியுடைய இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அன்பு கூர்ந்தாள், பாவம் மன்னிக்கப்பட்டது, ரட்சிப்பினால் உண்டாகும் சமாதானத்தை சுதந்தரித்து கொண்ட வாழ்க்கை என்பதை கர்த்தர் நமக்கும் தரட்டும். கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to Jesus, glory to Jesus. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய அன்பை ஆராய்ந்து பார்ப்போம். அந்த பாவியாகிய பெண்மணி, உங்களுடைய அன்பை பற்றி பைபிள் சொல்லியிருக்குது, தியானிச்சோம். ஆண்டவரே, நான் உம்மை எப்படியாய் நேசிக்கிறேன், என்னுடைய அன்பை எனக்கு காட்டும் ஆண்டவர் என்று பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்டு, ஆண்டவரே அவர் எவ்வளவாய் உம்மை நேசிக்கிறார் என்பதை அவருக்கு விளங்க பண்ணினீங்களப்பா. என் வாழ்க்கையிலும் உங்களை நேசிக்க ஒரு நல்ல உணர்வை எனக்கு தாங்க. முழு மனதோடு கூட மனப்பூர்வமாய் நேசிக்கிற அந்த கிருபை எனக்கு விளங்க செய்யுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. கிருபை தாரும் ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில்
உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழுமனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. உம்மை நேசிக்க பரிசுத்த ஆவியின் இந்த ஊற்றப்படுதலை எனில் விளங்க செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இன்னும் அதிகமாய் எனில் ஊற்றப்படட்டும். உம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாரும். ஜனத்தை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாரும். உம்மையும் உம் மக்களையும் அன்பினால் சந்திக்கிற, அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயத்தை எனக்கு தந்து நடத்தும் ஆண்டவரே. Glory to God. Hallelujah. விளங்கட்டும் தேவ கிரியை, தெய்வ ஒத்தாசை விளங்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த பிரியத்தினாலே ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்தீர். நாங்கள் கூடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தந்து பலன் தந்து நடத்தினீர். நன்றி இயேசு ராஜா. தொடர்ந்து நாங்கள் தியானித்த வார்த்தைகளின்படியே வாழ, அன்பு கூர்ந்து வாழ, பாவம் நீக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவத்தின் ஆண்டவரே மன்னிப்பின் நிமித்தமாய் உண்டாகிற சமாதானம் நிரம்பின வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதத்தோடே உம்முடைய ஜனத்தை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you.